இந்த வீடியோவில் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் பற்றி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொத்தம் 3 லாகின் உண்டு. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் லாகின், அப்புறம் வந்து ஃபேக்கல்ட்டி லாகின், அதுக்கப்புறமா அட்மினோ லாகின். இந்த 3 லாகினை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணது. பிஃபோர் தட் ஒரு சின்ன இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ஜிஓ ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது பிளட் எமர்ஜென்சி டைமில் தேவைப்படுதா நீங்கள் இதில் வந்து பிளட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜாப்ஸு ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக சர்ச் பண்ணிக்கலாம். மேட்ரிமோனி அதே மாதிரி தான் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம கான்செப்ட் ஆரம்பிப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் லாகின் நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் லாகின் இது தான் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டோட லாகின். இது வந்து ஸ்டூடெண்ட் லாகின் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டர் தட் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஹோம் பேஜ். அப்புறம் இது வந்து கோர்சஸ் பேஜ். கோர்சஸில் வந்து நம்ம என்னெல்லாம் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா PHP, MySQL, JavaScript. இது வந்து அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுற அந்த இன்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ். இப்போ வந்து நான் என்ரோல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் PHP, a faculty member will contact you soon regarding the courses அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராம்ப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அபவுட் பேஜ். ஸோ அபவுட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மிஷன், அவர் விஷன், அப்புறம் வந்து மீட் அவர் டீம். ஸோ அவங்க டீமோட ஃபவுண்டர், கோஃபவுண்டர், அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். நீங்கள் தான் ரீநேம் பண்ணால் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காண்டாக்ட் பேஜ். ஸோ காண்டாக்ட் பேஜில் எப்போ இருக்கிற மாதிரி தான் அட்ரஸ். இப்போதைக்கு நான் அட்ரஸ் வந்து சும்மா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர், ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம எல்லா டேட்டாவும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போது டேட்டா நான் ஜிமெயில் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஜிமெயில் கொடுத்துட்டு சம்திங் இதாக கொடுத்துட்டு சென்ட் மெசேஜும் கொடுக்குறேன். ஸோ சென்ட் மெசேஜ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போது சென்ட் மெசேஜ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ், வி வில் காண்டாக்ட் யூ சூன் அப்படின்னு வந்துடும் மெசேஜ். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறேன்னா ரிஜிஸ்டர் நம்பரை வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், 12345678 இதை என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை சிம்பிளாக வேண்டாம், இந்த நம்பர் வேண்டாம். நான் என்ன நம்பர் கொடுத்துக்கிறேன், 999 நம்பர் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து டியான்னு கொடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் வந்து MCA, பிளேஸ் வந்து தூத்துக்குடி, மொபைல் நம்பர் வந்து 948, மொபைல் நம்பர் வந்து 7200, என்ன நம்பர் கொடுக்கலாம், ஓகே 40379383. ஓகே, அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் நம்பர் என்ன கொடுத்தோம், 8940379383. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு. இப்போ நான் பாஸ்வேர்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். மொத்தம் வந்து டோட்டலாக மொத்தம் 3 ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காட்டும். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு. இப்போ அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் யாரெல்லாம் எந்தெந்த ஃபேக்கல்ட்டிலாம் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ ஃபேக்கல்ட்டி நேம் வந்து ஷீபாங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் நேம் ஜாவா, டியூ டேட் வந்து என்றைக்கு முடியுதுங்கிற டேட் இதில் கொடுத்துருக்காங்க. டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், இது வந்து அசைன்மெண்ட்டில் உள்ளது. அதுக்கப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து அதோட ஃபைல் நேம், அப்புறம் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டு, யார் அப்லோட் பண்ணால் அப்லோட டேட் என்னைக்குன்னு போட்டு இப்போ நான் வியூ கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இது என்ன ஆயிரும், வியூ ஆயிரும். இது வந்து செகண்ட் செக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குயிஸ். இப்போ நான் குயிஸ் அட்டன் பண்ணுறேன். இப்போ PHP சாம்பிளுக்கு நான் அட்டன் பண்ணுறேன். இது வந்து நான் சாம்பிள் சும்மா ரெடி பண்ண கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரிலேட்டட் தான் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ நான் சப்மிட் குயிஸ் கொடுக்குறேன். சப்மிட் குயிஸ் கொடுத்தேன்னா குயிஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் ஸ்கோர் இஸ் 33.3. பேக் டு டேஷ்போர்ட். அப்புறம் அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன். அடுத்த எல்லாம் PHPயோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்கோர் இஸ் பேக் டு 100 வந்துடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ராம்னு போடுறேன். ஸோ இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0. கரெக்டான ஆன்சர் கொடுத்தா உங்களுக்கு 100% வந்துடும். ஒரே கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் லாகின். இப்போ ஸ்டூடெண்ட் லாகின் மொத்தம் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் குயிஸு, அப்புறம் அசைன்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட லாகின். ஃபேக்கல்ட்டி லாகின் வந்து இப்போதைக்கு நான் சாம்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபேக்கல்ட்டி லாகின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் அசைன் பண்ணிக்காங்கிறது வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஓடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு வந்து சப்ஜெக்ட் அசைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து அட்மின் தான் யார், ஹெச்ஓடி. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு அசைன் பண்ணியிருக்க சப்ஜெக்ட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு சப்ஜெக்டை இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே இதில் வந்துடும், இந்த இடத்துல வந்துடும், ட்ராப் டவுன் வந்துடும். அப்புறம் இந்த அசைன்மெண்ட்டோட டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டியூ டேட்டு. இப்போ டியூ டேட் வந்து ஒரு வாரம் டைம் கொடுக்கிங்க அப்படின்னா ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 15 செலக்ட் பண்ணி கிரியேட் அசைன்மெண்ட் கொடுத்திங்கன்னா அசைன்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயிஸில் அதே மாதிரி தான் டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டியூரேஷன் இன் மினிட்ஸ் கொடுத்து கிரியேட் குயிஸ் கொடுத்திங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வரும், ஒவ்வொரு ஆப்ஷனாக வர ஆரம்பிச்சிடும். அது கூட நான் உங்களுக்கு என்ன எடுத்து காட்டுறேன். இப்போ குயிஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா கூகுள்னு ஒரு குயிஸ் கிரியேட் பண்ணுறேன். அபவுட் கூகுள். ஓகே, டியூரேஷன் வந்து ஒரு 2 minutes போட்டுக்கிறேன். இப்போ வந்து இப்போ வந்து கொஸ்டின் என்ன பண்ணுறேன்னா கூகுளோட ஃபவுண்டர் யார், கூகுளோட ஃபவுண்டர்னா கூகுள் சிஇஓ. கரண்ட் சிஇஓ யாருன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 1 வந்து இப்போது சுந்தர் பிச்சை. ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சைன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லாரி பேஜ். இப்போ வந்து பில் கேட்ஸ். வேறு என்ன இருக்கா, எல்லிசன். ஓகே, இப்போ வந்து கரெக்டான ஆப்ஷன் எது நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டான ஆப்ஷன் ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஆப்ஷனு. அப்போ ஆப்ஷன் ஒன்று செலக்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஆட் கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா ஃபவுண்டர் யார் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில் லாரி ஜேம்ஸ் கோஸ்லிங். ஓகே, இப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவோட ஃபவுண்டர் ஜேம்ஸ் கோஸ்லிங். 3 ஆப்ஷன் கரெக்டு. அப்போ ஆட் கொஸ்டின் இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சு, குயிஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்லோட் ஸ்டடி மெட்டீரியல். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ண போகிறீங்க அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், உங்களுக்கு சர்வரில் தான் அப்லோட் ஆயிரும். இது வந்து ஸ்டூடெண்டோட லாகின், சாரி இது வந்து ஃபேக்கல்ட்டியோட லாகின். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்மினோட லாகின். அட்மின் லாகில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் அட்மின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்கங்கிற மாதிரி இப்போதைக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்துருச்சு. கிரியேட் சப்ஜெக்ட்டு, கிரியேட் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம இதில் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் மொத்தம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம், சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு அப்படி நான் பார்த்துட்டோம்ல, ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட், க்ரியேட் ஃபேக்கல்ட்டி க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒவ்வொரு லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்டோட பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் இதுதான். அண்ட் இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ரிஜிஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. Okay, thank you.